இவங்கலாம் என்னோட பர்சனல் கேட்ஸ். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டர்க்கி பிரீடு சேலுக்கு இருக்கு. பிராட்வே மார்க்கெட்டா? ஆமா, ஆக்சுவலா இல்ல நம்ம நமக்கு தனியா சேனல் இருக்கு, சென்னை 61 பெட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் மூலியமா நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பயங்கர பிளேஃபுல், ஆக்டிவா இருக்காங்க. 2 டிவார்மிங் பண்ணி லிட்டர்மெண்ட் ட்ரெயின் பண்ணியே கொடுக்குறோம். உங்களுக்கு மோஷன் யூரின் வீட்ல போகாது, ஸ்டாண்ட்ல மட்டும் தான் போகும். ஹேர் க்ரோத் நிறைய வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டால் ஃபேஸ் கிட்டன் இவங்கெல்லாம். போன வாரம் கூட சண்டே நம்ம இதுல குட்டி வந்து சேல் பண்ணிருக்கோம். நாங்க ஃபார்ம்ல குட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மியோ தான் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாம் இவங்களுக்காக தான் இந்த ஃபிஷ் எல்லாமே. எல்லாமே ஸ்டார்டிங் 6500 கிட்டன்ஸ் இருக்கு. காம்போ 1500 தான். டாய் வந்து நம்ம ஃப்ரீயாவே கொடுக்கலாம். சூப்பர். ப்ரோ அக்சஸரீஸ் கூட வச்சிருக்கீங்க போலயே. ஆமா ப்ரோ, அக்சஸரீஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. மோஸ்ட்லி நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கேட்டுக்கு என்ன தேவையோ அந்த அக்சஸரீஸ் மட்டும் தான் நம்ம சேல் பண்றது. ஆக்சுவலா வந்து ஃபுட்டு, அதுக்கப்புறம் டிராவல் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இயர் இன்ஃபெக்ஷன் ஆனா போற நெக்கு, அதுக்கப்புறம் கிட்டனோட ஃபுட் அண்ட் பவுல்ஸ், அப்புறம் வாட்டர் பியூரிஃபையர்ஸ், லிட்டர் பாக்ஸ் அண்ட் லிட்டர் ஸ்டாண்ட்ஸ், இது மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் வந்து தேவையான அக்சஸரீஸ் மட்டும் தான் நாங்கள் சேல் பண்றதும் கூட. நம்ம கஸ்டமர்ஸ் வைஸ் என்ன வேணும், ரெண்டாவது அவங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு டிராபேக் இருக்கு, அந்த டிராபேக் என்ன பண்ணலாம். ஹேர் ஃபால் ஆகுதா, ஹேர் ஃபால் ஆகுதுன்னு மோஸ்ட்லி நிறைய கஸ்டமர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோல் ஆன் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேர் ரிமூவ் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் என்ன வருது, எல்லாமே எம்ஆர்பி தான் ப்ரோ, நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு சேல் பண்றது இல்லை. இது வந்து 195 வருது எம்ஆர்பி. சரிங்களா, எல்லாமே டிரான்ஸ்போர்ட் இருக்கு ப்ரோ, ஒன்னும் இஷ்யூ கிடையாது. அக்சஸரீஸ் எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, வெளி ஊரா இருந்தாலும் சரி, சென்னையா இருந்தாலும் சரி. பெட்ஸ்க்கு மட்டும் தான் நான் வந்து சென்னைக்குள்ள டிரான்ஸ்போர்ட் இருக்கு. மீதி பேர் வந்து டைரக்டா விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் வெளியூர்ல இருக்கவங்க. ஏன்னா வந்து அது உயிர் இல்லையா, நம்ம அதை பார்த்து பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபையர் ப்ரோ. இது ரொம்ப ஆக்சுவலா இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப தேவை. இது என்னன்னா வாட்டர் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த சர்க்குலேஷன் ஆகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபில்டர் ஆகும். இதுல ஃபில்டர் ஆயிடும், உங்களுக்கு நல்ல தண்ணி மட்டும் வந்துட்டு இருக்கும். சப்போஸ் ஹேரோ இல்ல டஸ்டோ, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து சாண்ட் இந்த மாதிரி எதனா உள்ள விழுந்துட்டா கூட வாட்டர்ல தண்ணியில மிக்ஸ் ஆகாது, அது ஆட்டோமேட்டிக்காவே ஃபில்டர்ல மாட்டிக்கும். நல்ல தண்ணி மட்டும் மேல வந்துட்டு இருக்கும். ஃபில்ட்ரேஷன் நல்லா இருக்கு. இப்போ வந்து இந்த பனி டைம்ன்றதால ஆமா நிறைய டிசீஸ் நிறைய வரும். ஆக்சுவலா வந்து வாட்டர்னால வந்து பாத்தீங்கன்னா டைரியா, லூஸ் மோஷன், அதுக்கப்புறம் வாமிட்டிங், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு. அதுக்கு வந்து இந்த மாதிரி பியூரிஃபையர் இருந்தா ரொம்ப பெட்டர். அப்படி இந்த பியூரிஃபையர் வாங்கி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு வாட்டர் சேஞ்ச் பண்றது ரொம்ப பெட்டர். ஏன்னா வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏர்ல ஈஸியா பறந்து வந்து விழுந்துடும், முடியெல்லாம் வந்து ஈஸியா பறந்து வந்து தண்ணியில விழுந்துடும். அதுக்காக நம்ம இந்த வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருக்கோம். இது மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியாது, யாருக்கிட்டையும் கிடையாது. நம்ம வேணும்ன்ற கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். பிளஸ் இது நல்ல ஒரு பெட்ஸ்க்கு இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு வரும்போது என்னோட கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் எடுத்துட்டு வந்த பீஸ் எனக்கு சோல்ட் அவுட், ஒரு 50 பீஸ் மேல சோல்ட் அவுட் ஆகி திருப்பி நான் ஒரு 20 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு ஐடியா. ஏன்னா வந்து எல்லாருக்கும் வேணும் இல்லையா, ஏன்னா எல்லா பெட்ஸுமே வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால வந்து நம்ம இப்ப எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம லிட்டர் பாக்ஸ் வச்சிருக்கோம். நீங்க மோஸ்ட்லி கேட் லிட்டர் பாக்ஸ் எல்லாம் வந்து ஷோ குவாலிட்டி தான் பாப்பீங்க. ஆக்சுவலா வந்து நம்ம அந்த மாதிரி ப்ரொமோட் பண்றதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தா போதும், அந்த பாக்ஸ்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின்ல வந்து மோஷன் யூரின் எல்லாம் போயிடுவாங்க. ஓகேங்களா, இதுல நீங்க வச்சு முடிச்சுருங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேட் அண்ட் டாக் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்ட். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ், சோபா, ஆக்சுவலா வீட்டுல அதாவது இந்த ஜன்னலோட துணி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் வந்து ஹேர் இருந்துச்சுன்னா இது ரிமூவ் பண்ணும். இது ஆக்சுவலா இப்ப என் மேல ஹேர் இருக்குன்னா நான் இப்படி பண்ணா போதும், அந்த மொத்த ஹேர் வந்து இதுல வந்துடும். இது வாஷபிள் தான். அதே மாதிரி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு, ஈஸியாவும் இருக்கும். இந்த ஹேர் ரூம் நீங்க ஃபுல்லா எடுக்க முடியாது, கஷ்டப்பட்டு எடுக்கணும். இப்ப இதுல எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும் மேல. நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம், இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது நார்மலா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணலாம், ஆனா பிரஷ் எல்லாம் போடக்கூடாது. அப்படியே வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்க சன்லைட்ல காய வச்சு எடுத்துடலாம். இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. இது எதுக்காக நான் யூஸ் பண்ணேன்னா, நிறைய பேர் வந்து எங்க வீட்டுல எல்லாம் முடியாகுது, ஆனா எங்களால கேட்டை வந்து கொடுக்கவும் முடியல, யாருக்கிட்டையும் வந்து பண்ணவும் முடியல, குழந்தை மாதிரி வளர்க்குறோன்றவங்க வந்து அவங்களுக்கு ஒரு டிராபேக்கு நம்ம எடுத்துட்டு வந்த ஒரு ப்ராடக்ட் தான் இது.
அதே மாதிரி இந்த பூனைக்கு வந்து பாத்தீங்கன்னா நகை வெட்டுறது வந்து ஒரு பெரிய டாஸ்காவே இருக்கு. ஆக்சுவலா நெயில் கட்டர் வந்து நிறைய பேர் ஸ்பாட்லாம் போறாங்க. ஓகே. நான் கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, ஒரு நெயில் கட்டர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நெயில் கட்டர் இருந்தா போதும். ஜஸ்ட்னா உங்களுக்கு ஒரு 250 அந்த மாதிரி தான் ரேஞ்சில் தான் வரும். இது இல்லாம உங்களுக்கு இல்ல ப்ரோ கேட் கடிக்கும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? அதுக்கு ஒரு ஆமா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடும் போதோ இல்லனா வந்து கேட் வந்து நெயில் கட் பண்ணும் போதோ இல்ல பாத் பண்ணும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து போட்டுட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா கேட் வந்து உங்களுக்கு கடிக்க முடியாது. இந்த பிரீத்திங்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. அதெல்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. நாங்க மோஸ்ட்லி எந்த ப்ராடக்ட்டும் வந்து நான் சஜஸ்ட் பண்றதே கிடையாது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுள். இது காஸ்ட் எவ்வளவு வரும்? இது வந்து நான் உங்களுக்கு ஒரு எம்ஆர்பி கிட்டத்தட்ட இது நான் இதுக்கும் பார்த்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். சம்திங் ஒரு 800 குள்ள தான் ஜி வரும். ஓகே. எனக்கு இல்ல கொஞ்சம் கரெக்ட்டா சொல்லிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. அது பார்த்துட்டு வருவாங்க. இது எவ்வளவு இது? 800ஆ? 850 வருது. நம்ம 800 பண்ணி தரலாம். ஒன்றும் இஷ்யூ இல்லை. சரிங்களா? ஓகே. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி இதுவும் நிறைய கடையில எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க. ஆமா, இது நான் பார்த்தது இல்ல. ஆக்சுவலா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்பாக்கே போக தேவையில்ல. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ வந்து நெயில் கட்டுறதுக்கு கடிக்காம இருக்கு, உங்களுக்கு கார்டும் இருக்கு. அப்படின்னும் போது நீங்க ஸ்பா போக தேவையில்ல இல்லையா? அதனால மோஸ்ட்லி இது எந்த கடையிலயும் இருக்காது. இதனால இது நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இது நல்லாவும் இருக்கு. என்னோட கஸ்டமர் சொல்றது என்னன்னா மோஸ்ட்லி கிட்டன நீங்களே பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது குவாலிட்டி பிளஸ் உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதனால வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம எடுத்துட்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி எங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட். ரெண்டாவது இது இருந்தாதான் கேட்டை வளர்க்க முடியும். இல்லைன்னா இதுக்காக நீங்க வேற இன்னொருத்தரை நீட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கான ஃபுல் அசசரிஸ் எல்லாமே வச்சிருக்கோம். இது இல்லாம உங்களுக்கு ஃபோம் வச்சிருக்கோம். இது இல்லாம வந்து இது வந்து 250 வருது. ஃபோம் இருக்கு, அது லிட்டர் ஸ்கூப்பர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டனுக்கு ஃபுல் பவுல்ஸ் இருக்கு. நீங்க எப்பவுமே ஸ்டீல் பவுல்ல தான் வைக்கணும் கிட்டனுக்கு. நான் வந்து சொல்ற கஸ்டமருக்கு சொல்றதே வந்து பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டீல்ல தான் ஃபுட் வந்து கெட்டு போகாம இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து டாக் வந்து ஃபுல்லா சாப்பிடும். அதனால இஷ்யூ கிடையாது பிளாஸ்டிக் பவுல்ல. கேட் வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க. பசிக்கும் போது தான் வந்து சாப்பிடுவாங்க. அதனால வந்து இதுல இருக்க ஃபுட் வந்து கெட்டு போகாம இருக்கணும்னா நீங்க ஸ்டீல்ல வச்சாதான் உண்டு. இல்ல செராமிக். பிளாஸ்டிக் பவுல் அவாய்ட் பண்றது ரொம்ப பெட்டர். நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு சொல்றதே அதுதான். ஏன்னா மோஸ்ட்லி கேட் நல்லா இருக்கணும் இல்லையா? ஆமா. அதனால உங்களுக்கு ஒன்னு பார்த்து பண்ணாதான் உங்க கேட் வந்து வச்சிருக்கீங்க போல. ஆமா ப்ரோ, ஃபுல்லா பீட்டா லவர்ஸ் இங்க இருக்கவங்க எல்லாருமே. அதனால வந்து ஆக்சுவலா பீட்டா வந்து பாத்தீங்கன்னா 150ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் ஆகுது. மேல் வந்து பாத்தீங்கன்னா 150 வருது, ஃபீமேல் 100 வருது. இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். உங்களுக்கு ஒயிட்ல பீட்டா, அல்பினோ பீட்டாஸ் எல்லாமே. இவங்களுக்கான ஃபுட்டும் நீங்க வச்சிருக்கீங்க? ஆமா, ஃபுட் எல்லாமே இருக்கு ப்ரோ. ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா பீட்டாக்குன்னு தனியாவே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஒரு பீட்டா வாங்கினா நம்ம ஒரு ஃபுட் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஓ சூப்பர். நீங்க ஒரு பீட்டாக்கு ஒரு ஃபுட் ஃப்ரீ. ஓகேங்களா? உங்களுக்கு அத காம்போ எடுக்கிறவங்களுக்கு இன்னும் ஈஸி. ஒரு பீட்டா, ஒரு பவுல், ஒரு ஃபுட். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு காம்போவா கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 250க்கு நம்ம ஒரு காம்போ கொடுக்குறோம். பீட்டா, பவுல், ஒரு ஃபுட். ஆமா ப்ரோ, இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல இருந்து கொஞ்சம் கிட்டன் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம், தூக்கலாம். நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகலாம். நீங்க ஆக்சுவலா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்குன் கிராஸ். இவரு மின்குன் கிராஸ் தான். யாரும் அப்படி டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க இதை மின்குன் கிராஸ்ன்னு. ஆனா இது எனக்கு தெரியும் இல்லையா, இது மின்குன் கிராஸ். இதை பார்க்கும்போது மின்குன்னான்னு கேட்பாங்க எல்லாருமே. ஆனா இது மின்குன் கிராஸ் தான். ஆக்சுவலா இவன் சேல்லாம் கிடையாது ப்ரோ. இவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலா இது என்னோட கிட்டன். இவரு கிட்டன்னா இவங்க தான் சேல். இவங்க எல்லாம் சேல். இவங்க 2 பேரை தவிர மீதி எல்லாருமே சேல். இப்ப இவெல்லாம் வந்து பார்த்தோன்னா இவங்கலாம் என்னோட பர்சனல் கேட்ஸ். எங்க கிட்ட இருந்து அடல்ட்லாம் எதுவும் சேலுக்கே வராது. மோஸ்ட்லி இவங்களுக்கே தெரியும். இவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டர்க்கி பிரீடு. கண்ணு ரொம்ப சூப்பரா இருக்கா? ஆமா, இவ வந்து ஃபுல்லா லென்த்தா இருப்பா. கேட் அவங்களுக்கு ரொம்ப லென்த்தா வளரும். இவன் வந்து பாத்தீங்கன்னா மின்குன். இவன் வந்து என்ன மின்குன் கிராஸ். ஆனா இவர் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தி கேட்டா இருப்பாரு. கேட்டே உங்களுக்கு பார்க்க ரொம்ப லென்த்தா வளரும். பிளஸ் வந்து இவர் சேல்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப பர்சனல் கேட். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும்னா இவளும் அதே மாதிரிதான். இவளோட குட்டி இருக்கு. அதனால நம்ம இவளை எடுத்துட்டு வந்தோம். இவளோட குட்டி வந்து இந்த வீக் வந்து சேலுக்கு இருக்கு.
இந்த வீக் சண்டே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு குட்டி சேலுக்கு இருக்கு. இந்த பிராட்வே மார்க்கெட்டா? ஆமா. ஆக்சுவலா இல்ல நம்ம ஆன்லைன்லயே நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். மார்க்கெட்ல மட்டும் தான் குடுப்பீங்களா? இல்ல ப்ரோ இல்ல நம்மளுக்கு யாராவது தனியா வந்து சேனல் ஆர்டர் இருக்கு. சென்னை 61 பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் மூலியமா நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது இல்லாம நம்ம ஆன்லைன்ல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குடுக்கலாம். 2 ஒண்ணு பேரும் இஷ்யூ ஒரே இல்ல. மாரி இருக்காங்க. ஆமா. கண்ணு ஆக்சுவலா மதரு இவ குட்டி இவ. நல்லா இருக்கும். நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் கிட்டன்ஸ் எல்லாமே. இப்ப உங்களே பாருங்களேன் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே விளையாடிட்டே தெரியும். இருக்காங்க. எல்லாமே பயங்கர பிளேஃபுல் இவரு. ஆக்டிவா இருக்காங்க. இவரு பயங்கர பிளேஃபுல் டால் ஃபேஸ் இவரு. அவரு இந்த அதுக்கப்புறம் வாரம் சேல்ஸா? ஆமா இவங்களும் சேல்ஸ் தான். நம்ம கிட்ட கிட்டன்ஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும் ஜி. ஓகே. எல்லா கிட்டனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 2 டிவார்மிங் பண்ணி லிட்டர்மென்ட் ட்ரைன் பண்ணியே கொடுக்குறோம். உங்களுக்கு மோஷன் யூரின் வீட்ல போகாது, ஸ்டாண்ட்ல மட்டும் தான் போகும். அப்படி வீட்ல போச்சுன்னா கன்ஃபார்மா சொல்றேன் எங்க ஃபார்ம்ல இருந்து ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இவரு எவ்வளவு வராது? இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பிரைஸ் மாறும் ஜி. ஓகே. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இயர் கிளீன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இவங்க சண்டே தானே சேலு ஓகே. அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து இயர் கிளீன் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து லைட்டா அழுக்கா இருக்கு. இதை வந்து இயர் கிளீன் பண்ணியிருக்கிறோம், டானிக் ஊற்றிருக்கோம், மெடிசன் ஊற்றிருக்காங்க. நாளைக்கு பாத் பண்ணிடுவாங்க. அதனால இவரு கொஞ்சம் இது இல்லாம ரொம்ப ஃப்ரெண்ட்லியும் கூட இது. ஆமா இவர் ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. பயங்கர ஆக்டிவ் இது. ஆக்சுவலா நாங்க சேல் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவார்மிங் அண்ட் வந்து இயர் கிளீன் பண்ணி கொடுத்துருவோம், நெயில் கட் பண்ணி கொடுத்துருவோம், டிவார்மிங்கும் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா கிட்டனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும். அதனால தான் எங்க கிட்ட வாங்கி நீங்க 3 மந்த்ஸ்க்கு எதுவுமே பண்ண வேணாம்னு நாங்க சொல்லியே தான் கொடுப்போம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டிவார்மிங்ல இருந்து லிட்டர்மென்ட் ட்ரைன்ல இருந்து எல்லாமே பண்ணி தான் கொடுக்குறோம். இப்ப கூட சொல்றேன் இல்லையா, இது சண்டே தான் சேல். அதுக்கு ஆனா இன்னைக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இயர் கிளீன் பண்ணிடுவாங்க, நெயில் கட் பண்ணிடுவாங்க, பாத் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் நீங்க எங்க கிட்ட வாங்குற கிட்ட 3 மந்த்ஸ்க்கு எந்த ஒரு வேலையும் நீங்க பண்ண தேவையில்ல. ஃபுட் அண்ட் வாட்டர் வச்சு மட்டும் மெயின்டைன் பண்ணா போதும். இது இல்லாம உங்களுக்கு வந்து யூனிக்கானது இவ இருக்கான் பாருங்க. இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் நிறைய வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டால் ஃபேஸ் கிட்டன் இவங்க எல்லாம். இன்னும் நிறைய கிட்டன் இருக்கு. எல்லாமே தூக்கிட்டு வர முடியாது இங்க ஷாப்புக்கு. இது ஜஸ்ட் நம்ம காட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி எல்லாமே பிளேஃபுல் நல்லாவே இருப்பாங்க. இப்போ வந்தா இப்போ இந்த ஃபார்முக்கு தான் இங்க தான் வரணுமா இல்ல ஃபார்முக்கு வந்தாலும் வரலாம்? ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வீடியோஸ் வந்துரும் அப்புறம் வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முக்கு கூட்டு போவாங்க. அப்படி இல்ல நீங்க வந்து சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க எங்க எடுத்துட்டு வந்துருவோம் ஷாப்புக்கு. ஷாப்ல வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கிட்டனா இருந்தாலும் சரி நீங்க பேரண்ட்டும் நாங்க இங்கே எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப உங்களுக்கு காட்டணும் இல்லையா, இவன் மதரு அவளோட குட்டியை எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேரண்ட்டும் காமிச்சிருவோம். எல்லா கிட்டனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்டோட தான் இருக்கும். ஆக்சுவலா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இவன் வந்து ட்ரிபிள் கோட்டடு. இதுதான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் 6500 ஸ்டார்ட் ஆகுது. இவன் வந்து நல்ல புஷ் கோட் ட்ரிபிள் கோட்டட் கிட்டன். நல்லா ஃபரியா இருப்பாங்க. இவங்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12K வெயிட்ட வருது. இதுல உங்களுக்கு ஷார்ட் ஹேர் கொஞ்சம் கிளீனா ஷார்ட் ஹேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் 6500 தான் வராங்க. ஹேர் க்ரோத்துக்கு தான் பிரைஸ். மேலுக்கோ ஃபீமேலுக்கோ எல்லாம் பிரைஸ் கிடையாது. ஹேர் க்ரோத் இந்த மாதிரி இருக்கு, குட்டி எப்படி இருக்கு அதை வச்சுதான் பிரைஸ். உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் சொல்றாங்கன்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டான ஒரு ப்ரீடரும் கிடையாது, ஒரு சேலரும் கிடையாது. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ். ப்ரோ சண்டேக்கு பிராட்வே கொண்டு வருவீங்களா? அது முன்னாடியே சொல்ல முடியுமா இந்த வாரம்? சொல்லிடலாம் ப்ரோ, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆக்சுவலா சண்டேக்கு வந்து இந்த வாட்டி எடுத்துட்டு வர போற கிட்டன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஷியன் தான். ஓகே. ஃபர்ஷியன்ல வந்து பாத்தீங்கன்னா இவ வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஃபர்ஷியன் வந்து டபுள் கோட்டட் தான். இவங்களை எடுத்துட்டு வரோம். அது ட்ரிபிள் கோட்டட்ல ஃபர்ஷியன் டால் ஃபேஸ் இந்த கிட்டன் எடுத்துட்டு வரோம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னா ரேக் டால் எடுத்துட்டு வரோம். இதுக்கப்புறம் இன்னும் யூனிக்கானா ஃபர்ஷியன் டால் ஃபேஸ்ல ட்ரிபிள் கோட் பியூர் ஒயிட் ட்ரிபிள் கோட் கிட்டன் எடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் யூனிக்கானா எல்லாம் ஓடிட்டே இருப்பாங்க. அதனால உங்களுக்கு இதுவா காட்ட முடியாது. இவ வந்து ஹெவி போனு, நல்லா இருப்பான், ஷோ குவாலிட்டி கிட்டன். இவன் எடுத்துட்டு வரோம். எல்லா கிட்டனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருப்பாங்க. இவங்க எல்லாம் சண்டே வர போறவங்க. இங்க விளையாடுறாங்க பாத்தீங்களா, இங்க விளையாடுறவங்க எல்லாருமே எல்லா கிட்டனும் சண்டே வர போற கிட்டன்ஸ். எல்லாமே உங்களுக்கு வந்து சண்டே வர போற கிட்டன் தான்.
ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிறவங்க கன்ஃபார்மா பண்ணிக்கலாம். இந்த ஆக்சுவலா இது வரைக்கும் நாங்க சண்டே வரதுக்கு முன்னாடி எந்த கிட்டனும் வந்து ப்ரோமோட் பண்ணி காமிச்சதே கிடையாது. இந்த வாட்டி நாங்க வந்து காட்டுறோம். இந்த ஃபர்ஸ்ட் உங்க சேனல்ல தான் காட்டுறோம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க வந்து புக் பண்ணிட்டு கூட சண்டே வந்து அங்க எடுத்துக்கலாம். ஓகே சரிங்களா? எல்லா கிட்டனும் இருக்கு நம்ம கிட்ட. ப்ரோ உங்க மொபைல் நம்பர் நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9566179201 சென்னை 61 நங்கநல்லூர். ப்ரோ இது என்ன கேட் இது? ஆக்சுவலா இது வந்து ரஷ்யன் ப்ளூ. ஓகே. ஆக்சுவலா நீங்க இந்த சைஸ்ல கேட் எங்கேயும் பாத்துருக்க மாட்டீங்க. இது வந்து பார்த்தா கேட் மாதிரியே தெரியல ப்ரோ. ஒரு டைகர் சரி மாதிரி, சரி பிளாக் சரி டைகர் சரி. மாதிரி இருக்கு. இவ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எங்க ஃபார்மோட ஐகானே கூட. ரெண்டாவது எங்க சேனலோட ப்ரொஃபைலே இவருதான். ஓ அப்படிங்களா? ஆக்சுவலா வந்து ஒரு 12 kg இருப்பான். ஓகே. மேல் கிட்டனு ரொம்ப யூனிக்கா இருக்கும். கேட்டோட சைஸ் பாருங்க. எப்படி நாட் ஃபார் சேல் தான் சொல்ல போறீங்க? இது சேலுக்குலாம் இல்ல ப்ரோ. இது குட்டிலாம் சேலுக்கு இருக்கு. ஓகே. நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. போன வாரம் கூட சண்டே நம்ம இதுல குட்டி வந்து சேல் பண்ணிருக்கோம். ஓகே. கேட்டே வந்து நல்லா க்ரோத் நல்லா இருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான நிறைய பிரீட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க ஆக்சுவலா இங்க பாக்குறது எல்லாமே கம்மி தான். நீங்க ஃபார்ம்ல ஒன்றும் அதிகமா இருக்கு. நீங்க டைரக்டா விசிட் பண்ணி எடுத்தா நான் லாங்ல வர கஸ்டமருக்கு அதான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் டைரக்டா விசிட் பண்ணி எடுங்க, பேரண்ட் பார்த்துட்டு எடுங்க. அப்பதான் குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். சரிங்களா? ரிசல்ட் காமிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபார்மோட குவாலிட்டி காட்டுதான். ஓகே. நீங்க இதே குவாலிட்டியில நம்ம கிட்ட கிட்டன்ஸ் எப்பவுமே கிடைக்கும். ஒன்னும் இஷ்யூ கிடையாது. ஏன்னா நீங்க பேரண்ட் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். சரி 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 போலாம் போலாம் போலாம். ஆக்சுவலா இவர் வந்து வெளியே வந்ததே இல்லை இல்லையா? ஓகே. அவருக்கு வந்து இப்படிதான் இருக்கணும். குழந்தை மாதிரி இவரு. ஓகே. அதனால கொஞ்சம் விளையாடுறாரு. ஓகே. உங்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9566179201 சென்னை 61 பெட்ஸ். நீங்க மோஸ்ட்லி கிட்டன் நான் சொல்ற பேரண்ட்க்கு சொல்றது என்னன்னா ஒரு கிட்டன் வளர்க்க மந்த்லி உங்களுக்கு 800 ஆகும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கிட்டா கிட்டன் எடுங்க. ஒருத்தருக்காக எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களால கிட்டன் வளர்க்க முடியாது. கிட்டன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கணும். அப்படி இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும் கேட்டும். கேட் நான் வளர்க்க எந்த பிரீடரும் சொல்ல மாட்டாங்க, எந்த சேலரும் சொல்ல மாட்டாங்க. கேட்டோட எக்ஸ்பென்சிவ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சொல்லியே தான் கொடுக்குறோம் நாங்க. கேட் வளர்க்க மந்த்லி 800 ஆகும். இது இல்லாம வந்து ஃபுட் அசசரிஸ் எல்லாமே நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9566179201 சென்னை 61 பெட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த சண்டே வர போற கிட்டன்ஸ் எல்லாமே சண்டே வந்து நம்ம மார்க்கெட்ல சேல் பண்ண போறோம்னு வச்சிருக்க கிட்டன்ஸ். இவங்க எல்லாமே வந்து டிவார்மிங் பண்ணி 3 days ஆகுது. சண்டே வரதுக்குள்ள 5 days ஆயிடும். 5 daysக்கு அப்புறம் தான் நம்ம டிவார்மிங் பண்ணி 5 daysக்கு அப்புறம் தான் நம்ம சேல் பண்றது. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிட்டர்மன் ட்ரெயினடு 2 டிவார்மிங் பண்ணிருக்கு. சண்டேக்குள்ள வேணும்ன்றவங்க கொஞ்சம் வந்து ஃபீட் புக்கிங் பண்ணிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ரெண்டாவது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர் லெட்டர்மன் ட்ரைனடு வித் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும். எல்லாமே எல்லா கிட்டனும் பிளேஃபுல் தான்.